ஏற்கனவே உங்ககிட்ட வம்பு இழுத்து வச்சிருக்கோம். இப்ப பசிக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. ஐயோ, இன்னும் கோவமா இருக்காங்க போல இருக்கு. என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? சாப்பாடுதான். என்ன சாப்பாடு, என்ன வேணும்லாம் கேட்க மாட்டீங்களா? நான் என்ன ஹோட்டல்ல நடத்திட்டு இருக்கேன்? நல்லா சமைச்சு வச்சுட்டு உங்க முன்னாடி வந்து நின்னு மெனுவை படிச்சு கட்டுறதுக்கு. இது வீடு. இங்க என்ன இருக்கோ அதை வச்சுதான் சமைக்க முடியும். விருப்பம் இருந்தா சாப்பிடலாம், இல்லன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். இந்த வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறது நான் எதுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்? ஹோட்டல்ல போய் சாப்பிடுன்னு சொல்லல, உனக்கு பிடிக்கலன்னா போய் சாப்பிடுன்னு தான் சொல்றேன். வர வர ரொம்ப வார்த்தை உங்களுக்கு அதிகமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அத்தை வீட்டுல இல்லனா உங்க ராஜ்யம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அத்தை என்கிட்டதான் குடும்ப பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. நீங்க ரொம்ப தெளிவான ஆளுனா உங்ககிட்டயே கொடுத்திருப்பாங்கல்ல, ஏன் உங்ககிட்ட கொடுக்கல? அப்பவே உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு. என்ன 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 தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு? நான் ஆபீஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அதனால அத்தை என்கிட்ட கொடுக்காம உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்திருக்காங்க. உங்கள மாதிரி 24 மணி நேரமும் கிச்சனே கதின்னு இருந்திருந்தா அப்புறம் என்கிட்டயே கொடுத்திருப்பாங்க. ஆமா ஆமா, நாங்க பிரச்சனையே கதின்னு தான் கிடக்குறோம். அப்புறம் எதுக்கு கிச்சன்ல வந்து பாத்திரத்தெல்லாம் ஒன்னொன்னா திறந்து பாக்குற? வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுக்க வேண்டியதானே? வேற எங்க போறது? சமைக்கிறதுக்கு வேற யாராவது இருந்தா உங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன என்ன சொன்ன? வேற ஆள் வைக்கிறீங்களா? ஆமா, வேற ஆள் தான் வைப்பாங்க. பின்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கிச்சன்ல எதுவுமே இல்ல சாப்பிடுறதுக்கு. என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? நானும் ஓவரா பேசிட்டு இருக்கேன். நான் அடிப்பேன் உங்களை. ஐயோ, சே, ஏய், போ.